அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் என்று நான் ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி இன்று ஓரநாதன் யார் பார்த்தீங்கன்னா, இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் ஓரநாதன். இந்த செவ்வாய்க்கிழமையில் கடனை அடைக்கலாம். கடன் கொடுக்க வேண்டியவர்களுக்கு ஒரு சிறு தொகை எடுத்து வைக்கலாம். செவ்வாய் வரையில் மிக விரைவில் நீங்கள் அந்த கடனை அடைச்சிடுவீங்க. இன்று முதல் வரை செவ்வாய் வரை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கு அடுத்து வர 1 மணி நேரம் சூரிய வரும், அது அசுப வர, அதை தவிர்த்துடணும். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் சுப வரைகளையும் சுக்கிர வர, புதன் வர, சந்திர வர, இந்த 3 மணி நேரமும் காலை மதியம் இரவு 3 மணி நேரம் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக சிறப்பான எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பண்ணி பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்து மட்டும் இறை அருளும் ஒரு கீர்த்தியும் உள்ளம் மகிழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய நாள், அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழும். கணவன் மனைவி ஒற்று நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை வரும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று சிக்கல்களை வேதனைகளை வரக்கூடிய நாள், சிரமங்கள் அதிகமாக இருக்கும். விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்கள். கடக ராசியை பொறுத்த மட்டும் பொருள் நஷ்டம், மன கஷ்டம் வரக்கூடிய நாள், விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் மன வேதனைகளும் கவலைகளும் வரக்கூடிய நாள், அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வழங்குங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று பக்திமயமான நாள், அருமையான நாள், சிறப்பான நாள், உள்ள மகிழும். துலா ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரங்கள் விரிவடைய நாள், பாலிய நண்பர்கள் பார்ப்பீங்க. நண்பர்கள் இன்று முழுவதும் நண்பர்கள்கிட்ட சந்தோஷமாக மனவிட்டு பேசி இந்த பொழுதை கழிப்பீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள், கனவு மனைவி ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தும் வெற்றியும் உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள், அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் உடல்வாதிகளும் உடல் சோர்வும் ஏற்படக்கூடிய நாள், பணவரிய பொருள் இல்லை, அதனால் ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலையே உடல் தேடும், அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. கும்பராசியை பொறுத்த மட்டும் அதிகப்படியான கோபங்கள் வரக்கூடிய நாள், அதனால் கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் உள்ள மகிழும், கணவன் மனைவி ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் இன்று சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சந்திராசிருப்பா கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சல் கவனமாக சொல்லுங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பேரில் பேசக்கூடாது. சிந்தனை விபத்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.